ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் கல்வி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 11th +1 இங்கிலீஷோட ஈஸி ரீகால் மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு வெரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல் தான் 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 மார்க் ஆகும். 2 மார்க்கில் பொயட்டு, இது வந்து பொயட்டிக்கு, இது வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சோட இது மெட்டஃபர்னு. இது கேட்டாங்கன்னா இதுக்கு கூடிய ஆன்சர் மெட்டஃபர், இது கேட்டாங்கன்னா இதுக்கு கூடிய ஆன்சர் சிமிலி, இது கேட்டாங்கன்னா இதுக்கு கூடிய ஆன்சர் பெர்சானிஃபிகேஷன், இது கேட்டாங்கன்னா அதர் பொயட்டிக் டிவைஸ். இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அடுத்து இஃப் கிளாஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது வந்து இஃப் ஹேட் ஒர்க் ஹார்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹேட் ஐ ஒர்க் ஹார்டு அப்படின்னு எழுதணும், ஒர்க்டு ஹார்டுன்னு எழுதணும். இதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இது மட்டும் படிச்சுட்டு போனாலே போதும். இது சம்மந்தப்படுத்தி கேட்டால் கூட எழுதிடலாம் நீங்கள் இது. அடுத்து இது பாருங்கள், இது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கொஷின் நம்பர் இஆர்சி, கொஷின் நம்பர் 31, 32, 33 இருக்கக்கூடிய கொஷின். ஐசஸ்ஸு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு பி அப்படின்னு கேட்டாங்கனாலே ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் தான் அதோட பொயட் நேம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது வந்து மீ ஃபீலிங்ஸ் யூ அந்த கேட்டாங்கன்னா இது போயம், அதாவது கீவேர்ட்ஸு போயம் பொயட் கொடுத்துருக்காங்க. இதனை வச்சு நீங்கள் இஆர்சி எழுதுனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மார்க் 1 மார்க் கொடுப்பாங்க. இதுக்கு 2 மார்க்குக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கொடுக்குறதுக்கு. அடுத்து அப்படியே 3 மார்க்கு டிஸ்கிரைப் த கிராண்ட் மதர் லுக்கஸ் 100 years ஓல்ட். அது ஒரு கீ மாதிரி கொடுத்துருக்காங்க ஆன்சர். ஆனால் இது எழுதுனால 2 மார்க் எடுத்தாங்கன்னா 1.5 மார்க்கு அரை மார்க்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஆனால் இதை பார்க்காதீங்க. இதுக்கு படிக்காத கொஸ்டின்னா கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் இதுலேயே நிறைய கொஷின் இருக்குது. எல்லா கொஷினும் போல இதில் 50 கொஷின் இருக்குமா? இதிலே 15 கொஷின் இருக்குது, 50 கொஷின் இருக்குது, 50 கொஷின் இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே 3 மார்க் கொஷின்னு அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே எல்லாமே இருக்குது இதில். இந்த இதோட பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். 3 மார்க் கொஷின் பாருங்கள். 3 மார்க் கொஷின் 37-40 இந்த கொஷினும் கேட்கக்கூடியது. இன்ஃபரன்ஸ் கேட்கலாம், நியூஸ் ஹெட்லைன்ஸ் கேட்கலாம், நோட்டீஸ் ரைட்டிங், இமெயில். 5 மார்க் வந்தால் பேராகிராஃப், இதெல்லாம் ஸ்லோனர்ஸ் படிக்கிறதுக்கான பேராகிராஃபு. ப்ரோடக்ட் ஆஃப் லேடி, குயின் ஆஃப் பாக்ஸிங், ஃபர்கெட்டிங்கு. அடுத்து போயம் பேராகிராஃப், ஒன்ஸ் அப்பான் எ டைமு, கன்ஃபியூஷன்ஸு, லைன் ரிட்டன் பை இயர்லி விங்ஸு. அடுத்து சப்ளிமெண்ட்ரி ரைட்டிங்கு, அடுத்து லெட்டர் ரைட்டிங்கு, அடுத்து இன்ஃபார்மல் லெட்டர். அவ்வளோதான். ஸோ ஓகே, இதை வச்சுட்டு நீங்கள் ரீகால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் எழுத போங்க. இது ஜஸ்ட் ஒரு ரீகாலிங் தான். இதுதான் மெயினான ஆன்சர் கீ. ஃபர்காட்டிங் லெசன் எழுதிங்கன்னா பேராகிராஃப் இது இருக்கணும். நான் உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பிடிஎஃப் லிங்க் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேணாம் நான் இதிலே படிச்சுக்கிறேன், இதிலே படிச்சுக்கோங்க. இப்போ வந்து டிஸ்கிரைப் த கிராண்ட் ஃபாதர் ஆஸ் சீன் இன் த ப்ரோட்ரைட் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு மெயின் பாயிண்ட்டாக லுக் லைக் 100 years old வித் லாங் ஒயிட் பிரெய்ட், இது கண்டிப்பாக இருக்கணும். அதனால் சொல்கிறாங்க. இந்த போயம் கேட்டாங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் மெயின் வேர்ட்ஸ், இதுதான் கீவேர்ட்ஸ். இது வந்து ஒரு ரீகாலோட ஒரு பேராகிராஃப் தான் 11th ஈஸி ரீகால் மெட்டீரியல். ஓகே, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி உங்களுக்கு எல்லா லெசனுக்கும் எல்லா எக்ஸாமுக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கும் கொடுப்பேன். 11th 10th 9th